நான் என்னை பற்றி உங்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீ ஏன் டயட் இருக்க? நீ எதுக்கு வீடியோ போடுற? நீ ஏன் இப்படி பேசுகிற? நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிற? நீ ஏன் இப்படி இருக்க? அப்படின்னு நிறைய கேள்வி என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்திருக்க தான் செய்யும். யாராவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்வி கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நானுமே நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் ஆக்சுவலி எப்பவும் போல் ஒரு சாதாரண பொண்ணு தான். எனக்குள்ளேயும் நிறைய வலி, நிறைய கஷ்டம் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நான் என்னோடய லைஃப்பை வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஒர்க் அவுட்டு, என்னோடய ஃபுட்டு, என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குக்கிங் எல்லாமே என்னோடய பசங்களை சார்ந்து தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சமைப்பேன். என் ஹஸ்பண்ட் எப்படி நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு பொண்ணு தான். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் இருக்கிற நாம் நல்லா ஆக்டிவாக இருந்தோம்னாவே நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஹஸ்பண்டோ நம்ம பசங்களோ அவங்களோட ஒர்க்கை வந்து பிரிஸ்காகவும் ஆக்டிவாகவும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நாம் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு தான் அவங்களுக்கு. வீட்டில் இருக்கிற நாம் வந்து ஹெல்த்தியாக நம்மளை பார்த்துக்கிறது, அவங்களையும் நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது, ஃபேமிலி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னோம்னாவே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ டயட் ஏன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய ஹெல்த்துக்காக தான் நான் இருக்கேன். நல்லா ஃபுட் எடுத்துக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அப்படி நம்மளை ப்ரெசென்டபிளாக நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்மளை நமக்கு பிடிக்கணும். அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக நான் வந்து என்னை வந்து நல்லா வச்சுப்பேன். உனக்கு வந்து பையன் இவ்வளோ பெரிய பையன் இருக்கானே, நீ இன்னமும் சுடிதார் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி இன்னமும் என்னை கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் இன்னமும் சுடிதார் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னமும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். இன்னமும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன். எனக்கு வந்து அது என்ன ப்ரெசென்டபிளாக வச்சுக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரொம்ப வந்து உங்களை கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ கரெக்டான வழியில் அதை செய்யுங்க. நமக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.